ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சேலஞ்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா, யாருன்னு இப்போ தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பப்ளிக்கிட்ட போயிட்டு நம்ம டோலக்பூர் எங்கேன்னு கேட்க போகிறோம். டோலக்பூர் எங்கே இருக்குது, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபன்னியாக கேட்க போகிறோம். என்னென்னு கேட்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சோட்டா பீமுக்கும் சுக்கிக்கு கல்யாணம். அதனால் கல்யாண மண்டபத்துக்கு போகிறோம். அதனால் எங்கே இருக்குன்னு நம்ம யாருன்னே தெரியாத ரோட்டில் போய் கேட்க போகிறோம். வாங்க இந்த சேலஞ்சஸ் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே 2 பேர் விளையாண்டுருக்காங்க. அவங்கள தான் நம்ம போயிட்டு கொஸ்டின் கேட்க போகிறோம். வாங்க அவங்க என்ன சொல்கிறான்னு 2 சின்ன பசங்க விளையாண்டுருக்காங்க. அவங்கள்ட்ட என்ன கேட்பாங்கன்னு பார்க்கலாம். வாங்க போய்ட்டு இங்கே டோலக்பூர் இப்போ போகிறது. டோலக்பூர் இந்த வழியில் போய் லெஃப்ட் எடுத்து ரைட்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா டோலக்பூர். ஓகே, நான் வந்து இன்றைக்கி வந்து சோட்டா பீமுக்கும் சுக்கிக்கும் கல்யாணம். அது நான் மண்டபத்துக்கு போயிட்டுருக்கேன். தாலி எடுத்துகிட்டு போயிட்டா. நான் வந்து வெட்டிங் கூப்பிட்டுருக்காங்க. வழி தம்பி வந்து ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட்டு போயின்னு சொன்னாப்புல. அடுத்து ஒரு பையன் இருக்கு, அவங்ககிட்ட கேட்கணும். தம்பி டோலக்பூர் எப்படி போகிறது? டோலக்பூர் அங்கே நான் கல்யாணத்துக்கு போகிறேன். ஏன்னா எனக்கு சோட்டா பீமுக்கும் சுக்கிக்கும் கல்யாணம். கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்படியே பண்ணிடலாம். வந்து சூப்பர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு 3 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு அவங்ககிட்ட டோலக்பூர் எங்கே இருக்குன்னு கேட்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தம்பி வணக்கம்டா தம்பி. இங்கே டோலக்பூர் எப்படி போகணும்? நான் வந்து ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட் எடுத்து எங்கேயோ போயிட்டு வாங்க. கவிதை சொல்லிட்டு போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவனை கூப்பிடுறான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு தம்பி இருக்கான். அவங்ககிட்ட கேட்க போகிறோம். ஏய் தம்பி, டோலக்பூர் எப்படி போகிறது? டோலக்பூர் எந்த எப்படி போகணும்? இன்னைக்கு வந்து சோட்டா பீமுக்கும் சுக்கிக்கு கல்யாணம். அதனால நான் கல்யாணத்துக்கு போகணும். அதான் டோலக்பூர் எப்படி போகிறதுன்னு உங்கள்கிட்ட கேட்கேன். தம்பிக்கு வந்து தெரியலையம்மா டோலக்பூர்னு. அடுத்து யாருக்கிட்ட வந்து கேட்கலாம். வாங்க. அங்கே ஒரு அக்கா நின்றுருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேட்கலாம். அக்கா டோலக்பூர் எனக்கு நான் கல்யாணத்துக்கு போகிறேன். இன்னைக்கு சோட்டா பீமுக்கு சுக்கிக்கு கல்யாணம். அதான் டோலக்பூர் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். உங்கள்கிட்ட கேட்குறேன். அப்படியே இப்படியே போனால் எங்கள் எப்படி இருக்கா? வாய்க்கால் போனால் வந்துருவாங்க. ஓகே, இந்தக்கா வந்து வாய்க்கால் போனால் டோலக்பூர் வந்துருந்தாங்க. அடுத்து யாருக்கிட்ட கேட்கலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒருத்தவங்க சைக்கிள் நிற்கிறாரு, அவங்ககிட்ட போய் கேட்கலாம். வாங்க. டோலக்பூர் எப்படி போகிறது? டோலக்பூர்னு தெரியும். நீ படிக்க மாதிரி உனக்கு அங்கே விட்டுருந்தாங்க. டோலக்பூர் போகிறது தெரியுமாங்க? இன்னைக்கு வந்து சோட்டா பீமுக்கு சுக்கிக்கு கல்யாணம். நான் கல்யாண மண்டபத்துக்கு போகிறேன். அதான் டோலக்பூர் எப்படின்னா போகிறது. அந்த அண்ணாக்கு தெரியலையாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒருத்தங்க வண்டி நிற்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான். நம்ம 4-5 பேர்கிட்ட கேட்டோம். அவங்க சொன்னாங்க அடுத்து என்ன மாதிரி சேலஞ்சு இந்த மாதிரி ஃபன்னியான பண்ணலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சேலஞ்சஸில் உங்களுக்கு பார்க்கலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.